சுவாதி கொலை வழக்கு தொடர்பாக அவரது நண்பர் மாலிக்கிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, சுவாதியின் நண்பர் மாலிக்கிடம் என்ன மாதிரியான விசாரணை தற்போது நடைபெற்று வருது? சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த ராம்குமாரை போலீசார் 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து அவரை விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நேற்று இரவு விடிய விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இன்று காலையும் அந்த விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் சற்று முன்பாக அவரது சுவாதியின் ஆண் நண்பரான முகமது பிலால் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகியிருக்கிறார். ஊடகங்கள் அதிக அளவில் இங்கே குழுமியிருந்த காரணத்தினால் அவர் ஹெல்மெட் அணிந்தபடியே காவல் நிலையத்திற்குள் சென்று விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகியிருக்கிறார். அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் முதல் கட்டமாக, அதாவது குற்றவாளியை கைது செய்வதற்கு முன்பாகவே அவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். சுவாதி சில தகவல்களை இறப்பதற்கு முன்பாக சில தகவல்களை பிலாலிடம் தெரிவித்திருக்கிறார். என்னை ஒரு சிலர் பின்தொடர்வதாகவும் அதனால் ஒருவித பயமாக இருப்பதாக ஏற்கனவே பிலாலிடம் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய தகவல்களை ஏற்கனவே நுங்கம்பாக்கம் காவல் நிலையிடம் பிலால் தெரிவித்திருக்கிறார். அதனை வைத்து தற்போது மீண்டும் விசாரணை நடத்துவதற்காக முகமது பிலால் தற்போது நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகியிருக்கிறார். அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் ராம்குமாரை மருத்துவர்கள் நேற்று இரவு பரிசோதனை செய்திருக்கிறார்கள். விசாரணைக்கு அவரது உடல் ஒத்துழைக்குமா என்ற பல்வேறு பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பிறகுதான் இந்த விசாரணை தொடங்கியிருக்கிறது. நேற்று இரவு விடிய விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த கொலையை அவர் செய்தார், கொலைக்கான பின்னணி என்ன, இந்த கொலையில் வேறு யாருக்காவது தொடர்பு இருக்கிறதா என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்று காலையும் விசாரணை அதிகாரி அவரிடம் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார். அநேகமாக இன்று மாலை அவரது வழக்கறிஞர் ராம்குமாரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. ஏற்கனவே இன்று காலையில் அவரது வழக்கறிஞர் ராம்ராஜ் விசாரணை அதிகாரியை தொடர்பு கொண்டு ராம்குமாரை சந்திப்பதற்கான அனுமதி வழங்க வேண்டும் என்று அனுமதி கேட்டிருக்கிறார். மாலை 4 மணிக்கு பிறகு அதற்கான அனுமதி வழங்கப்படும் என்று விசாரணை அதிகாரி தெரிவித்திருப்பதாக வழக்கறிஞர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். திவ்யா. சுப்பிரமணி, ராம்குமாரிடம் தற்போது எந்த மாதிரியான விசாரணை நடைபெற்று வருகிறது? முதல் கட்டமாக இந்த சுவாதி கொலை வழக்கை பொறுத்தவரையில் பல்வேறு தடயங்களை காவல்துறையினர் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். கண்காணிப்பு கேமரா காட்சிகள், கைரேகைகள், அதே போல தொழில்நுட்ப ஆதாரங்கள் என பல்வேறு ஆதாரங்களையும் காவல்துறை திரட்டி வைத்திருக்கிறார்கள். இதற்கிடையில் இவரது ராம்குமாரோட வாக்குமூலம் என்பது இந்த வழக்கில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கொலையாளி யார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. ஆனால் கொலைக்கான காரணம் என்ன என்பது இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. காவல்துறையும் அது பற்றி முழுமையான விவரங்களை தெரிவிக்கவில்லை. எனவே இந்த வழக்கில் கொலைக்கான காரணத்தை கண்டறிவதற்காகத்தான் ராம்குமாரை காவலில் எடுத்திருக்கிறார்கள். அது தொடர்பான விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்த வழக்கில் அவரிடம் பல்வேறு கேள்விகளும் கேட்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் 3 மாதம் எதற்காக சூளைமேடில் அவர் தங்கியிருந்தார், அவரோட பின்னணியில் யார் யார் இருக்கிறார், இந்த ஆயுதம், அதாவது கொலை செய்வதற்கான அந்த ஆயுதத்தை எங்கு வாங்கினார் என பல்வேறு கேள்விகளை ராம்குமாரிடம் கேட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அநேகமாக இன்று மாலைக்கு பிறகு அல்லது இரவு ராம்குமாரை கொலை நடந்த இடத்திற்கான நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்திற்கு அழைத்து சென்று எப்படி கொலை செய்தீர்கள் என்பது தொடர்பான விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. அதே போல அவர் தங்கியிருந்த மேன்சன், அதாவது தங்கும் விடுதி சூளைமேட்டில் இருக்கிறது. அங்கு அழைத்து சென்று விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.